ஓம் நமச்சிவாய. அருணாச்சலேஸ்வராய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் அக்ஷய குபேரலிங்கேஸ்வராய நமக. ஸ்ரீ அண்ணாமலையார் சேவை அறக்கட்டளை குருஜி யோகராம் பாபுஜி. பௌர்ணமி தோறும் கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு முட்டுவலி சூப்பு, முட்டுவலி தைலம், இதுபோல் குடிக்க மினரல் வாட்டர் போன்றவை தானமாக வழங்கி வருகிறார் 15 ஆண்டுகளாக. இப்போது கோடை காலம் என்பதால் தண்ணி கேன் நிறைய தேவைப்படுறவங்க நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க. நீங்கள் கொடுத்தா நான் தாராளமாக சேவை செய்ய தயாராக இருக்கிறேன், வாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வாயுலிங்கத்தை அடுத்து மூப்படியாருடைய ஜீவசமாதிக்கு பக்கத்தில் வேத பாடசாலை. வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒருத்தர் வந்து ஆசிரமம் வச்சுருக்காங்க, வேத பாடசாலைன்ட்டு. அதுக்கு எதிர்க்க தான் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள். அனைவருக்கும் வழி போகணுன்ட்டு இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இவங்களாம் ரெகுலராக வரவங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பேருக்கு உதவி செய்யறதுக்கு என்னால் மட்டும் எப்படி முடியும்? தனி மனிதன். நீங்களும் உங்களால் முடிஞ்ச பங்களிப்பை இந்த சேவையில் போடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த இடம் எதுன்னு. இல்லை கிரிவலம் வரவங்கள கேட்டு பாருங்கள். 12/4/2025 சனிக்கிழமை விடிய காலையிலேயே ஸ்டார்ட் ஆகிடுது. பௌர்ணமி ரொம்ப நாள்லாம் இல்லை, நாங்கள் தயாராகின்னு இருக்கிறோம். இன்றைக்கி மழை திருவண்ணாமலையில். உணவாட்டுகள் மூலிகையெல்லாம் பதப்படுத்தி ரெடியாக வச்சுருக்கோம். இஞ்சி வாங்கணும், பூண்டு வாங்கணும், சாம்பார் வெங்காயம் வாங்கணும், கொத்தமல்லி புதினா வாங்கணும், மூலிகைகள்லாம் வாங்கணும், தண்ணி கேன் வாங்கணும், மூட்டு வலி தைலம் ரெடி பண்ணணும், மூட்டு வலி தைலத்துக்கு எண்ணெய் வாங்கணும், மூலிகைகள்லாம் வாங்கணும். எல்லாம் உள்ள இறையருள் தான் துணையாக இருக்கணும். துணையாக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். தனி ஒரு மனிதனால் நடக்காது. இது முழுக்க இறைவனின் திருப்பெயரால், அதாவது அண்ணாமலையார் பெயரால் ஒரு ட்ரஸ்ட். இது தனியார் நிறுவனம். அண்ணாமலையாரின் பேரை வச்சுருக்கோம், அவ்வளோதான். முழுக்க இந்த சேவை வந்து இறைவனின் திருப்பெயரால். இறைவன் தான் நேராக இறங்கி செய்கிறான். ஏன்னா எங்களுக்கு பக்கபலமே அண்ணாமலையார் தான். அண்ணாமலையாரை நம்பி வர பக்தர்களுக்காக அண்ணாமலையாரையே நம்பி நாங்களும் என்ன பண்ணுறோம், சரணாகதி அடைஞ்சிட்டோம். அப்பா நீ பார்த்துக்குப்பா. இந்த உலகத்தில் அத்தனை ஜீவன்களும் ஒன்று கூடுற இடம்தான் பௌர்ணமி கிரிவலம். அங்கே பார்த்திங்கன்னா எந்தெந்த ஊர்லேருந்தோ வருவாங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, வட மாநிலத்திலேருந்து கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க. கடல் கடந்தும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சிங்கப்பூர், மலேசியா, சிலோனு, கனடா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற ஊர்லேருந்து தான் வராங்க. ஸோ எல்லாருக்குமே நாங்கள் மூட்டு வலி சூப் சுட இது போல் காசி கொடுத்துருவோம். மூட்டு வலி தைலம் கொடுத்துருவோம். உள்ளே உட்காரத்துக்கு இடம் வச்சுருக்கோம். குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கோம். குடிக்கலாம், தண்ணி பிடிச்சின்னு போகலாம். இந்த சேவையை பாருங்கள், ஆட்களை பாருங்கள், தெரியுதான்னு பாருங்கள், எவ்வளோ கூட்டம் பாருங்கள், போயிட்டே இருக்கு பாருங்கள். இந்த சேவைக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.